friends, welcome back to KYRA'S cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாவக்காய் ஃப்ரை பண்ண போறோம். சோ வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் வந்து கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம இன்னைக்கு மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறம் சால்ட் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து போட்டுட்டு ஒரு 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணா போதும். இது எதனாலன்னா இந்த மாதிரி பாயில் பண்றதுனால நமக்கு வந்து கசப்பு தன்மை வந்து இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி பண்றது. பாவக்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். பேன் வச்சுட்டோம், ஆயில் போட்டுட்டு இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து உளுந்து, சீரகம் 1 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் வந்து ஒரு 4 பல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம பாவக்காய் சேர்த்துடலாம். ஸோ பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இப்போது 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் வந்து ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த ஆனியன் வந்து லாஸ்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு 70% உங்களுக்கு வந்து குக் ஆகிடுச்சுன்ற டைமில் நம்ம வந்து இப்போது வந்து இந்த ஆனியன் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை இன்னும் சுத்தமாகவே இருக்கவே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஆனியன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டா நம்மளோட சுவையான பாவக்காய் ஃப்ரை ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ கசப்பு தன்மை இல்லாமல் பாவக்காயை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் KYRA'S குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.